நடிகர் ரஜினிகாந்த் நெல்சன் கூட்டணியில் முதன்முறையாக இணைந்து பணியாற்றிய திரைப்படம் ஜெயிலர். இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது. கடந்த ஆண்டு திரைக்கு வந்த ஜெயிலர் திரைப்படத்தில் ரஜினியுடன் ரம்யா கிருஷ்ணன், வசந்த் ரவி, சிவராஜ்குமார், மோகன்லால் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது. தமிழ் சினிமாவில் கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆன படங்களில் அதிக வசூல் அள்ளி சாதனை படைத்திருந்தது ஜெயிலர். ஜெயிலர் படத்தின் அதிரிபுதிரியான வெற்றிக்கு அனிருத்தின் பின்னணி இசையும் முக்கிய காரணம். இதை ரஜினிகாந்தே ஒரு விழாவில் கூறியிருந்தார். பின்னணி இசையின்றி படம் பார்த்த போது தனக்கு படம் ஓகேவாக இருந்ததாக கூறிய ரஜினி, அனிருத்தின் பின்னணி இசைதான் படத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றதாக ஓப்பனாகவே கூறியிருந்தார். ஜெயிலர் படத்தின் வெற்றிக்கு பின்னர் அதன் இரண்டாம் பாகம் உருவாக உள்ளது. ஜெயிலர் 2 படத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகளை இயக்குனர் நெல்சன் மேற்கொண்டு வருகிறார். இப்படத்தையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்க இருக்கிறது. மேலும் இப்படத்திற்கு கும் என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது ஜெயிலர் 2 படத்தில் மாஸ் நடிகர் ஒருவர் நடிக்க இருக்கும் தகவலும் கசிந்துள்ளது. அந்த நடிகரை ஜெயிலர் முதல் பாகத்திலேயே நடிக்க வைக்க ஆசைப்பட்டிருந்தார் இயக்குனர் நெல்சன். அவர் வேறு யாரும் இல்லை, தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா தான். ஜெயிலர் முதல் பாகத்திலேயே அவரை போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க நெல்சன் திட்டமிட்டிருந்தாராம். ஆனால் அந்த சமயத்தில் அவர் பிஸியாக இருந்ததால் நடிக்க முடியாமல் போனது. அதனால் ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் பாலையாவை முதல் ஆளாக கமிட் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பாலகிருஷ்ணா ரஜினியின் நண்பர் என்பதை தாண்டி அவருக்கு தமிழ்நாட்டிலும் ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.